So, எல்லாருக்கும் வணக்கம் and welcome to everyone from who took part in Seeds Got Talent, and a huge thanks to our students, our volunteers. எல்லாரும் இன்னைக்கு அட்டெண்ட் பண்ண எல்லாருக்கும் பண்ணவே இல்லை 49 பார்ட்டிசிபென்ட்ஸ் நம்மளுக்கு வருவாங்கன்னு. And I think judges had a very very difficult task. யார் நல்லா செஞ்சாங்கன்னு சூஸ் பண்றது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது அவங்களுக்கு சூஸ் பண்றதுக்கு. அண்ட் ஜட்ஜஸ் வந்து நிறைய டைம் செலவழிச்சு ஒரு விஷயத்தையும் அழகா ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்பின விஷயத்தையும் பார்த்து என்ன நல்லா இருக்கு அவ்வளோ அழகா ஒரு ஒர்க்குக்கும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா இதுல 3 செக்ஷனா பிரிச்சிருக்கோம். ஒண்ணு வந்து ஸ்பெஷல் மென்ஷன், அதாவது உங்க எஃபர்ட்டுக்கு நாங்க பாராட்டு தெரிவிக்கிறதா. கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி சும்மா ஸ்பெஷல் மென்ஷன், அவங்களுக்கு ஒரு ப்ரைஸும் கிடையாது, ஆனா ஸ்பெஷல் மென்ஷன் சொல்றோம். அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸா ஒரு 10 கன்சலேஷன் ப்ரைஸஸ் இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல பேசுவோம். ஸோ 10 கன்சலேஷன் ப்ரைஸஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு நம்ம யூஸ்வலா அறிவிச்சபடி 3 வின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க தான் அந்த மெயின் ஹீரோஸா இருக்க போறாங்க இதுல. And a huge thanks to Murali Anna, Arasu Anna, Vanitha, Selvi, Sangeeta Akka, Abhi, and our beautiful host Nishya Raghavan. இவங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய நன்றி. பிஸி ஸ்கெடியூல்ல எங்களோட வந்திருந்து 2-3 மீட்டிங் வச்சோம், எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ணி அவ்வளவு இன்ட்ரெஸ்டா பார்ட்டேக் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். And a huge thanks to Prasad Anna as well. அவ்வளவு சப்போர்ட்டிவா எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணார். So it's a teamwork, and we were really impressed. உங்க ஒர்க் எல்லாமே பார்த்து நம்ம ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆயிட்டோம். அவ்வளவு என்ன சொல்றது, எஃபர்ட் எடுத்து சில பேர் செஞ்சிருந்தீங்க. சில பேருக்கு இப்போ அதுக்கு பிரைஸ் கிடைக்குதோ இல்லையோ, பட் உங்க எஃபர்ட் வந்து அவ்வளவு சூப்பர்பா இருந்தது. நான் உங்க எல்லார்கிட்டையும் நான் தனித்தனியா அப்புறம் பேசுவேன். இப்போ நாம இந்த வீடியோவை பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு Seeds Got Talent virtual award function. Thank you all students and volunteers. இன்று ஜூமில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியின் வெற்றியாளர்களை சரியாக தேர்வு செய்த நடுவர்களுக்கும் நன்றி. இது ஒரு கடினமான வேலை என்று எங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். நமது நடுவர்கள் அனைவரும் ஸ்டூடெண்ட் ரிலேஷன் டீம் சேர்ந்தவர்கள். இவ்வளவு வரவேற்பு கிடைத்ததை நினைக்க மகிழ்ச்சியாக உள்ளது. பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே ஊக்கத்தோடையும் ஆர்வத்தோடையும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர்கள் திறமைகளையும் படைப்புகளையும் எங்களுக்கு அனுப்பி வைத்தார்கள். நாங்கள் உண்மையாகவே வியப்படைந்தோம். எல்லா பதிவுகளும் நல்ல தரமாக இருந்தது. ஆனால் இது ஒரு போட்டி என்பதால் நாங்கள் 3 வெற்றியாளர்களை தேர்ந்தெடுத்துள்ளோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 10 பதிவுகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஆறுதல் பரிசாக 1500 ரூபாவும் வழங்க இருக்கின்றோம். மற்றும் சில பதிவுகளை அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக நாங்கள் ஸ்பெஷல் மென்ஷன் கேட்டகரியில் அறிவிக்க இருக்கிறோம். ஓகே, இப்பொழுது இந்த Seeds Got Talent-இன் முடிவுகளை உங்களுக்கு அறிவிக்க இருக்கிறோம். முதலில் ஸ்பெஷல் மென்ஷன் கேட்டகரியில் யார் இருக்கிறார்கள் என்று பார்ப்போம். அவர்களின் பெயர், பதிவு மற்றும் நடுவர்களின் குறிப்புகளை நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம். கவிதை on பெண்மை from Kaushalya Nursing. Kumuda, singing was very good. Anthony, sketch of a model. Gokilavanis, Harry Potter. Nandusan, self-portrait. Rajalakshmi and Preeti, speech. Sahaya Mary, dance. நல்ல எஃபர்ட் எடுத்திருக்கிறீங்க.
அண்ட் சந்தியா போட்ரே. நீங்கள் அனுப்பிய பதிவுகளில் சிலவற்றை பார்த்து வியப்படைந்த நமது இரண்டு நடுவர்கள் மிஸ்டர் அரசு அண்ட் மிஸ்டர் முரளி இந்த கான்சலேஷன் பிரைஸ் 1500 ரூபாய் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பான்சர் பண்றார்கள். மிஸ்டர் அரசு, மிஸ்டர் முரளி, முதலில் உங்களுக்கு எங்களது பணிவான நன்றிகள். இந்த ஆறுதல் பரிசு 1500 ரூபாவை பெறும் 10 பதிவுகள் இவை. குமுதினி, அவர் நல்ல எஃபர்ட் போட்டிருக்கணும், வெரி கிரியேட்டிவ். அந்த 6க்கு பக்கத்துல எல்லாம் இருந்து அந்த பதிவு எடுத்திருக்கணும் வீடியோல, மிகவும் நன்றாக இருந்தது. நிவேதிதா கூட அந்த சவுண்ட் கிளியர் இல்லைன்னு சொன்ன உடனே அவர் திருப்பி அந்த 6க்கு பக்கத்துல இருந்து அந்த ஷூட் எடுத்து எங்களுக்கு அனுப்பி இருந்தவா. ஆற்றின் கரைகளில் கொஞ்சி விளையாடும் என் கால்களுக்கு தெரியும் முத்தம் தருவது மீன்கள் என்று. மலை தழுவும் மேகம் என்னை தழுவாதோ, நான் மெல்ல மெல்ல கரைகின்றேன் அழகாலே உன் அழகாலே. இரண்டாவது மனோகர் டிராயிங். அவர் டிராயிங் மிகவும் அழகாக இருந்தது. அவர் நல்ல எஃபர்ட் போட்டிருக்கிறார். we are really happy that he took part. மூன்றாவது ஷாலினி டான்ஸ், மிகவும் நன்றாக இருந்தது. நான்காவது சுமதி ஸ்பீச், மிகவும் நல்லாக இருந்தது. பாரத நாடு பழமையை மாற்றாமலும் புதுமையை ஏற்றும் விளங்கி கொண்டிருக்கிறது. ஐந்தாவது ரூபஸ்ரீ essay on time was very good. சரவணன் on MS Paint, மிகவும் கடினமான ஒரு டிராயிங், அதை அவர் நன்றாக சிறப்பாக செய்திருந்தார். அண்ட் மவுஸ் கண்ட்ரோல் எல்லாம் அதுக்கு நன்றாக தேவை, அதை அவர் வடிவா செய்திருந்தவர். ஏழாவது நந்திகா மிமிக்ரி. it was a very good attempt. அவர் நல்ல சிறப்பாக செய்தார். ஒரு பெண் மிமிக்ரி செய்யும் போது எங்களுக்கு நல்ல என்ஜாய் பண்ணக்கூடியதா இருந்தது. நல்ல ட்ரை, கீப் இட் அப். எட்டாவது தர்ஷிகா, வெரி கிரியேட்டிவ் டிராயிங் அண்ட் அந்த கோவிட் சிச்சுவேஷனை அவ படமாக்கியுள்ளார். அது மிகவும் நன்றாக இருந்தது. ஒன்பதாவது மதஜ், டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்களுக்கு கொடுத்திருந்தார். டான்ஸ், மற்றது அந்த டான்ஸ் ஆடும்போது கூட அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி வடிவாக ஆடியிருந்தார்கள். அது நன்றாக இருந்தது. மற்றது MR ராதா மாதிரி கூட ஆக்டிங் செய்திருந்தார். அது மிகவும் கடினமாகவும் இருந்தது. பட் நல்ல வடிவா அவர் என்ஜாய் பண்ணி செஞ்சிருந்தவர். அண்ட் த சிங்கிங் வாஸ் ஆல்சோ குட். கன்னத்துல போட்டுக்கிறியா? வீடு எரிஞ்சா மட்டும் ஐயோ அப்பா வாயில வயிற்றுல ஏன்டா அடிச்சுக்கிற? அதுவும் அக்கினி பகவான் தான் அடி பல்ட்டு. வீட்டுல கல்யாணம் நடக்குதா சாவு நடக்குதானே தெரியாம அபார்ட்மெண்ட்ல ஒரு வாழ்க்கைய வாழ்றானுங்களே, அந்த ஹை கிளாஸுக்கு முன்னாடி நம்ம லோ கிளாஸாவே இருந்துட்டு போவோம். கடைசி 10வது யோக பாலாஜி, ஹிஸ் மல்டி டேலண்டட் என்று நடுவர்கள் கூறியுள்ளார்கள். அவர் நல்ல எஃபர்ட் போட்டிருக்கிறார். அவர் பாட்டும் நல்லா இருந்தது. ஸ்டோரி அண்ட் பொயட்ரி. கொரோனா வந்துட்டா நீ நம்மை கொல்ல சின்னால இருந்துதானே. இப்பொழுது நீங்கள் ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த முதல் 3 வெற்றியாளர்களை நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். மூன்றாவது ஷாரிகா ஃபார் த கிராஃப்ட் ஒர்க். ஒரு பியர் பாட்டில், எம்டி பியர் பாட்டில் வச்சு அதுல பெயிண்ட் பண்ணி மிகவும் அழகான ஒரு படைப்பை எங்களுக்கு கொடுத்துள்ளார். அவர்களுக்கு 3ஆம் இடம் செல்கிறது.
2ஆம் இடம் அருணா. அந்த எல்லா உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் எப்படி இப்பொழுது ஒரு லாக்டவுனில் இருக்கிறது என்று ஒரு சித்திரமாக அவர் வரைந்திருந்தார். நல்ல கலர்ஃபுல்லா இருந்தது, எல்லாம் மாஸ்க் எல்லாம் போட்டு டிராயிங் மாதிரி இருந்தது. அதன் நடுவர்கள் மிகவும் ஆர்வத்தோடு அதை பார்த்து மிகவும் ரசித்தார்கள். இப்பொழுது முதல் வெற்றியாளர், அவரின் பெயரை நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். கவிதா. அவரின் ஒரு ஆக்டிங் பதிவை அவர் எங்களுக்கு அனுப்பி வைத்திருந்தார். அவர் 7ஆம் வகுப்பில் படித்த ஒரு தமிழ் அரசனை பற்றிய ஒரு கதையை எங்களுக்கு நடித்து ஒரு படைப்பாக எங்களுக்கு அனுப்பி வைத்திருந்தார். அவர் நல்ல காஸ்டியூம் போட்டிருந்தார். மற்றது அந்த ரெண்டு பேருண்ட ரோலும் அவர் டுவல் ரோல் மாதிரி செஞ்சிருந்தவா. அண்ட் அவ கதைக்கிற விதம், அவனோட கான்பிடன்ஸ் எல்லாமே எங்களை மிகவும் கவர்ந்தது. அதற்காகவே இந்த நடுவர்கள் இந்த பரிசை அவருக்கு வழங்க இருக்கின்றார்கள். வணக்கம், என்னோட பேர் கவிதா. நான் அக்ரிகல்ச்சர் இரிகேஷன் இன்ஜினியரிங் 3rd இயர் அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ்ல படிக்கிறேன். 200 ஆண்டுகளுக்கு முன்பு சிவகங்கை பகுதியை மருதுபாண்டி ஆண்டு வந்தார். இல்லை என்று வந்தவருக்கு அவர் ஒருபோதும் இல்லை என்று கூறாதவர். குடிமக்களையும் குலதெய்வத்தையும் ஒரே மாதிரி நேசித்தவர், பூசித்தவர். ஒருமுறை திருகோஷ்டியூரில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு எதிரில் இருந்த மண்டபத்தில் யாருமறியாமல் தங்கியிருந்த மருதுபாண்டியை பகைவர் சிலர் சிறைபிடிக்க முயற்சி செய்தனர். செய்தி அறிந்ததும் அவருடைய கண்கள் சிவந்தன. பின்தொடர்ந்து வந்தால் பிடிபடக்கூடாது என்ற எண்ணம் மேலோங்கியவராய் காற்றென தன் குதிரையை செலுத்தினார். அவர் கட்டளைக்கு பணிந்த குதிரை இரவெல்லாம் ஓடியது. அக்குதிரை வாயோரும் நுரைத்தள்ளி சோர்ந்து போய் ஓர் ஊரின் முன்தெருவில் போய் நின்றது. அப்பொழுது நடந்தவை. வணக்கம் அம்மா. மகனே, யாரப்பா நீ? உமக்கு என்ன வேண்டும்? என்னை பசியும் தாகமும் மிகவும் வருத்துகின்றன. தாங்களால் எனக்கு சிறிதளவேனும் உணவு அளிக்க முடியுமா? நேற்று தண்ணீர் ஊற்றி வைத்த பழைய சாதம்தான் உள்ளது. உன்னை பார்த்தாலோ பெரிய எழுத்து பிள்ளை போல் உள்ளதே. உனக்கு பழைய சாதமா? இல்லை அம்மா, தாங்கள் எனக்கு அன்போடு அளிக்கும் இப்பழைய சோறானது தற்சமயம் பழைய சோறு அல்ல, அது கிடைத்தற்கரிய அமுதம். மகனே, சோப்பு போட்டு கையை 20 வினாடி வரை நன்றாக கழுவி விட்டு வா. அருமை அருமை, என்ன அருமையான உணவு. இதைத் தொடர்ந்து நான் இன்னொரு உதவியும் உங்களிடம் யாசிக்கின்றேன் அம்மா. இரவெல்லாம் பயணம் செய்ததால் மிகவும் களைப்பாக உள்ளது. நான் சிறிது உறங்கி ஓய்வெடுக்கவும் என் குதிரையை கட்ட ஒரு மறைவான இடமும் தேவை. உதவ முடியுமா? இதெல்லாம் ஒரு உதவியா? தோட்டத்திற்கு அருகில் ஒரு கொட்டகை உள்ளது, அதை பயன்படுத்திக் கொள் மகனே. நான் சென்று குதிரைக்கு தண்ணீரும் கொள்ளும் வைக்கிறேன். பாவம், வாயில்லா உயிர்தானே. உணவிட்டு உறைவிடம் கொடுத்த பாட்டிக்கு உதவ நினைத்த மருதுபாண்டி, அம்மா, எழுத்தாணியும் ஓலையும் இருந்தால் தாங்களே. ஓலைச்சுவடியும் எழுத்தாணியும் எங்கே வைத்திருக்கிறார்கள் என்று தெரியாதே மகனே. அப்படியா? நான் தோட்டத்தில் உள்ள பனையோலையும் முச்செடியில் உள்ள முள்ளையும் கொண்டு வருகிறேன். என்னப்பா செய்து கொண்டிருக்கிறாய்? இந்தாருங்கள் அம்மா, இதை சிவகங்கை அரசாங்க அலுவலரிடம் கொடுங்கள். உங்கள் கவலையை விடுங்கள். அப்படியா? நன்று. கிழவியிடம் விடைபட்டு சென்ற மருதுபாண்டியை பகைவர்கள் சிறைப்பிடித்தனர். உன்னுடைய கடைசி ஆசை யாது? நான் அரசாட்சி செய்த காலத்தில் யார் யாருக்கு நிலங்களை தானமாக கொடுத்தேனோ அவ்வவர்களுக்கே அந்நிலத்தை உண்மையாக்குதல் வேண்டும். இதுவே என் கடைசி விருப்பம். துன்பச் செய்தியுடன் இருந்த பாட்டிக்கு ஒரு நற்செய்தி அரசவையில் காத்துக் கொண்டிருந்தது. பாட்டி வசித்த ஊரையே அவருக்கு தானமாக கொடுக்க வேண்டும் என்று அவ்வோலையில் எழுதியிருந்தது. பழைய சோற்றுக்கு இவ்வளவு பெரிய பரிசா? இந்த ஊரை தான் சிவகங்கைக்கு பக்கத்துல பழஞ்சோற்று குருநாதன் இதழ் இன்றளவும் வழங்கிட்டு இருக்கதா சொல்றாங்க. இந்த கதைய நான் 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் புத்தகத்துல இருந்து எடுத்திருக்கேன்.
வள்ளுவன் வாக்குக்கு இணங்க காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தில் மானப்பெரிது, திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாய் கொள்வர் பயன் தெரிவார் அப்படிங்கிற திருக்குறளை நமக்கு நினைவு கூறுது. மனிதனா பிறந்த எல்லோரும் செய் நன்றி மறவாம செய்த நன்றிக்கு நல்ல உபகாரம் செய்யணும் அப்படிங்கறத இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது போல எனக்கு உதவி செஞ்ச சீட்ஸுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் படிச்சு நல்ல வேலைக்கு வந்ததுக்கு அப்புறமாட்டி சீட்ஸ்களை நானும் சில குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். வெல் டன் ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ். எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது உங்கள் ஒவ்வொரு படைப்புகளையும் பார்க்கும் பொழுது. இன்னும் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இதை பின்பற்ற வேண்டும், இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். ஸோ மிக்க நன்றி. ஜட்ஜஸுக்கும் நன்றி, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நன்றி. இது சீட்ஸ் ஃபார் டேலண்ட். Great job by the MC and the judges. Thank you so much, and all the students. Yeah, yes, please. கேக்குதா எல்லாருக்கும்? Are we done? Prasad? No, uncle. Sound நின்னு போச்சு. ஓ அப்படியா? I think Nivedita is. Yeah, Nivedita. Okay, 1 minute. Yeah, go ahead, Nivedita. They are able to hear you. Yeah. Kavita, are you there? Kavita and Sarika. Yes. Congratulations to all the winners. Congratulations. And the நீங்க நல்லா செய்யல. ஏதாவது ஒண்ணு கால் பண்ணி கேட்கலாம், மெசேஜ் பண்ணுங்க. பட் ஒவ்வொருத்தரையும் நான் மெசேஜ் பண்ணுவேன், எல்லாருக்கும் நான் மெசேஜ் பண்ண இருக்கேன். நான் talk to you all. It was really lovely. எல்லாரோட டிஃப்ரெண்டா செஞ்சிருந்தோம், ஒரு ஐடியாஸ் லைக் ஷாரிகாவோட கிராஃப்ட் ஒர்க் வித்தியாசமா இருந்துச்சு. அண்ட் கவிதாவோட ஆக்டிங் அந்த கம்ப்ளீட்டா ஒரு வித்தியாசமான ஸ்டோரி எடுத்து ஒரு மெசேஜ் கொடுக்கற மாதிரி அவ்வளவு அழகா செஞ்சிருந்தாங்க. யோக பாலாஜி அந்த கொரோனாக்கு ஏத்த மாதிரி வேற சாங் பாடி இருந்தாரு. நிறைய பேர் ஒரு குமுதினியோட எல்லா குமுதினிஸ் அந்த 6 கிட்ட போயிருந்து வீடியோ பண்ணி. அப்போ அரசன் நான் சொன்னார் அவருக்கு சத்தம் கேட்கல, கிளியரா இல்லைன்னு. நான் உடனே சொன்னேன் சத்தம் கேட்கல. உடனே போய் திருப்பி அது எவ்வளவு தூரம்னு பார்க்காம அன்னைக்கு ஈவினிங் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஸோ இது வந்து வின்னிங் பத்தி இல்ல, இட்ஸ் ஆல் அபவுட் டேக்கிங் பார்ட் அண்ட் உங்களோட எஃபர்ட்டுக்கான இதுதான் இது. அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் அரசுவண்ணா அண்ட் முரளி அண்ணா எஸ்பெஷலி. அவங்க வந்து இதெல்லாம் பார்த்துட்டு 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களே 1500 rupees per student consolation prize கொடுக்க சொல்லிட்டாங்க, which is really, really nice of them. Thank you, Arsan and Murali Anna. Yeah, judges, if you want to say a few words, you can go ahead. Yes, it's tough for selecting certain people, but finally you made it everything perfectly. And Arasu, particularly Arasu, thanks for Arasu. Okay, you're welcome. Yeah, I think special thanks to all the students who participated, then us. அவங்க எஃபர்ட் போட்டு அவங்ககிட்ட ஒரு டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே கொண்டு வந்திருக்காங்க. So all the best for everybody. Yeah, thanks to Arasu for helping us with some poems and all those things for the back end work. And then for students, yeah, எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. I'm really very surprised. எல்லாருக்குமே நிறைய டேலண்ட் இருக்கு. So winners and consolation prize people and the people even who couldn't make it to that, you all have talent.
So whatever you have submitted, please practice more and you can do very well, and that would be like a bright, interesting thing that you can do forever in your life. So these are the talents that's very important. Down the road we can do it. So good job, and thank you to Prasadana, Nivedita, and all judges and volunteers for putting so much effort. It's now we can see it's a lot of work, how much work you people are doing. So thank you everyone. சீட்ஸ்ல இருக்க எல்லா மேனேஜ்மெண்ட் பேக் ஆஃப் த சீட்ஸ் இருக்கவங்க எல்லாருக்கும் நிவேதிதா கண்ணா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம ஊர்ல எங்கேயோ இருக்க குழந்தைங்களை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி இந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்து அவங்களோட படிப்பு தான் மக்களுக்கு வந்து ஒரு அழியாத செல்வம், அதை இங்க கொடுக்குறீங்க. அது வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அதை நாங்க பாக்குறதுக்கு. தமிழ்நாட்டுல இருந்து வந்து இங்க அந்த மாதிரி குழந்தைங்க எல்லாரும் யாரெல்லாம் நீங்க உங்களோட ஒர்க் நீங்க சப்மிட் பண்ணிருந்தீங்க, நமக்கு பிரைஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்க கவலையே படாதீங்க. எல்லாம் நீங்க சப்மிட் பண்ணதே உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுல இருந்து நீங்க உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நாங்க வந்து ஒரு வாரம் எடுத்துக்கிட்டோம். ஒன்னொன்னுக்கும் நாங்க வந்து அதை பார்த்து அதுக்கான ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு நாங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். ஒன்னொன்னும் பார்த்து ரொம்ப அழகா இருந்தது. இதை நீங்க அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வாழ்த்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சீட்ஸ்க்கு Thank you so much. Salvi. இது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா இவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். கேக்குதா அப்போ? ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. இவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லை. 49 பேர் கிட்ஸ். அதுலயும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து பல திறமையை வந்து வெளிப்படுத்தி இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கில் மட்டும் இல்ல, பல திறமைகள். அதை ஒவ்வொன்றையும் பார்க்க ரொம்ப ரொம்ப ரசிச்சு பார்க்க வேண்டியதா இருந்தது. அதுவும் மெயின் லைக் இந்த மாதிரி ஆக்டிங் ஸ்கில், பொண்ணுங்கள்ட்ட இருந்து ஒரு மிமிக்ரி, இதெல்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டியதா இருந்தது. ஸோ அது மட்டும் இல்ல, எல்லாரோட டேலண்ட்டும் ஒரு யூனிக்கா இருந்தது. எல்லாருமே ஒரு ஸ்பெஷலா இருந்தாங்க. லைக் அதுல பிக் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா லைக் யாருக்காவது நம்ம வந்து மார்க் குறைச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாட்டேங்க இருந்தது. பட் ரியலி என்ஜாய். எல்லாருக்குமே ஒரு யூனிக் டேலண்ட் இருந்தது. அது எல்லாருமே நாங்க என்ஜாய் பண்ணோம். பட் டோன்ட் ஃபீல், நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றதே பெரிய விஷயம். உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்காதுன்னா இட்ஸ் செகண்டரி, பட் பார்ட்டிசிபேட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். கீப் டூயிங். அடுத்த வருஷமா இதே மாட்டக்கு பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. சீட்ஸ் வந்து இதே மாட்டக்கு மேலும் மேலும் நிறைய விஷயங்கள் பண்ணணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும். I'm really thankful to be part of this group. Thank you. Thank you, Vanita. Thank you இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நான் மட்டும் இல்லை, எல்லா ஜட்ஜஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஜட்ஜ் பண்ணோம். அந்த மீட்டிங்ஸ் ஆகட்டும், அப்புறம் டிஸ்கஸ் பண்றது, தென் ஒவ்வொன்றா போய் பார்த்து அதுக்கு ஃபீட்பேக் கொடுக்குற எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அண்ட் எல்லாருமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ல இருக்கும். இந்த கொரோனா வைரஸ் அது இதுன்னு, இது எல்லாரோட மைண்டையும் ஒரு டைவர்ட் பண்ண ஒரு எஃபெக்ட் ஒன்று கொடுத்துச்சு. இப்ப பார் டிப்ரெசிங்கான நியூஸஸ் கேட்டு இது அதை விட்டுட்டு நாங்க இந்த டேலண்ட்ஸை பார்த்து எத்தனையோ மிமிக்ரி, டான்ஸ், டிராயிங் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருந்துச்சு எங்களுக்குமே. ஸோ எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் கீப் டூயிங் திஸ். ஏன்னா படிப்பு மட்டும் இல்லை, இதுவும் ரொம்ப முக்கியம். எப்பவுமே லைஃபுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கலர்ஃபுல் அவுட்லுக்கை கொடுக்கும். ஸோ இதை செஞ்சுட்டே இருங்க. ப்ரைஸஸுக்காக மட்டும் இல்லை, உங்களோட லைஃபை இன்னும் கலர்ஃபுல் ஆக்கிறதுக்காக. தேங்க்யூ. Thank you everyone, all the judges. First one, thank you, and congratulations to all the participants and the winners. இப்ப எல்லாம் சொன்ன மாதிரி not just winning, participating is the first step in any moving forward in success, right? Whether in முதல்ல நம்ம வந்து we have to keep that, make that first step and participate so that we know what skills we have. Right, so இப்போ எல்லாருமே வந்து they are all studying different professions. It's not that they will going to take this as a career path, but this will give immense
ஒரு நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கும். நாளைக்கு வந்து நம்ம ஒர்க் லைஃப்ல ரொம்ப பிஸியா இருப்போம், ஃபேமிலி வரும், கல்யாணம் ஆகும், குழந்தை பிறப்பாங்க, எல்லாம் பிஸியா இருக்கும்போது இந்த பர்டிகுலர் ஸ்கில்ல வந்து நீங்க ஒரு ஹாபி மாதிரி, ஒரு பேஷன், ஒரு ஒன் வீக் ஒரு 1 hour இதுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நாளைக்கு எல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா யூ வில் கெட் இமென்ஸ் இன் எனர்ஜி டு கெட் succeed in the next week. மண்டேல இருந்து full energized இருப்பீங்க. I'm telling you honestly from my personal experience. Okay, I tell everybody, right? So at least weekly once or 1 hour நீங்க spend பண்ணுங்க in the whatever in the artistic creativity sideல. It could be drawing, painting, or it could be your speech, anything, right? அது நீங்க பண்ணுங்க. That will really help you in future. So congratulations to all the winners. And நீங்க பார்க்கலாம் 3 தான் அப்படின்னு சொல்லிட்டு actually 49 students சொன்னாங்க. அதுல சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மல்டிபிள் என்ட்ரிஸ் பண்ணிருக்காங்க. So total பாத்தீங்கன்னா we categorized every talent as a one category. So அந்த மாதிரி 67 வந்துச்சு. So we got basically 67 entries-ல இருந்து filter பண்ணி win பண்ணிருக்கோம் in the 10 and then plus 3 winners, right? அந்த winners உடைய மார்க் அந்த ஸ்கோரிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரன்ஸ் கிடையாது. It was very tough for us to pick. I mean, not us, basically the judges to pick. Right? So நானும் நிவேதிதாவும் we just helped judges in getting the streamlining the scoring அதெல்லாம். But the decision is finally from the judges only. So அதனால நீங்க don't worry about the ranking 1, 2, 3. It is only like 1 mark difference between among yourselves. And before we sign off, and thanks to all the judges, everybody for putting so much efforts. சத்தியமா சொல்றேன், இந்த 67 என்ட்ரிஸையும் ஒன்னொன்னா பார்த்து அத வந்து கமெண்ட் எழுதி அதை ஸ்கோர் பண்றதுக்கு வந்து ரொம்ப பொறுமை வேணுங்க. And that too, they all have their day job, family, பசங்க எல்லாம் வச்சுட்டு பண்ணிருக்காங்க. It's a huge thanks to all the judges for spending your valuable time. And last but not least, big thanks into the very small word to Nivedita for this wonderful idea and then pulling it to all together, right? I mean, she is the one completely behind this show. So Nangala Vande we were behind her and then supporting her, but she is the one completely took in the students or entries alla vandu kuduthu everybody submitted their entries to her, to Nivedita. She categorized it, adalla sort out panni வாட்ஸ்ஆப்ல இருந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து திருப்பி கூகுள் டிரைவ்ல போட்டுட்டு அதை கேட்டகரைஸ் பண்ணி ஜட்ஜஸ்க்கு கொடுத்து இன்னும் அகைன் சில ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஆடியோ வரல, சரியா வரலன்னு திருப்பி அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட ஃபாலோ பண்ணி பண்றது. ஸோ there's a lot of coordination, there's a lot of work, right? நான் ஏன் சொல்றேன்னா there's so much of work involved in the behind the scenes. இவ்வளவு வேலை நடந்திருக்கு. I just wanted to tell everybody and I mean, thanks is a very small word for Nivedita's contribution, but again, thank you very much, Nivedita, for all the work and all the winners. And a big thanks to Nishya. Big thanks to Nishya for the MC. Yeah, yes, and MC too. And students, next year, I mean, we will be having this we will be having Seeds Got Talent every year. Okay, timing we will decide எப்போன்றது. இப்போ கோவிட்னால we use this time, but we will find some appropriate time in the year so that from this year onwards we'll have every year, and so that you guys will want to encourage in this aspect. Yeah, we found some new, I mean, lot of talents from the students, but the good thing is we found talents from the volunteers also. Usually, usually, right, it will be 1 or 2 we struggle with for whatever events that we want to conduct, right? But now we have a lot of volunteers, who can front end this kind of activities on its own. So that's a good thing actually. Thanks all the judges and volunteers for this. Yeah.
Yeah, so she's coming. So that is very good actually. In fact, and the entries எல்லாம் பார்த்த உடனே, honestly speaking, I was very, very surprised with the talent and with the work of students I had. சிலதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். Basically like அந்த சரவணன்ஸோட எம்எஸ் பெயிண்ட்ல பண்றது, it was completely blown off. அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. Even though MS Paint is a tool, but so nobody did it and it's very hard. So அந்த மாதிரி so many things, and especially for Kavita's work and the video, double action like perfect. I mean ரெண்டு டபுள் ஆக்ஷன் பாத்தீங்கன்னா அந்த ஓவர்லாப்பிங் இருக்கு, அந்த அதர் பர்சன் இருக்கிறது பாதி தெரியும். It's like a professional ஒரு மூவி மாதிரி இருக்கு. So she took all the paints and then cared to all those minute details to do that. Okay, yeah, Nivedita. Yeah. I love Mother Joda work. Mother Joda, I was enjoying Mother, the dance and the singing. Ellam was good. It's really good. Your voice is again. I'm not sure why. Yeah, not yeah. why they Okay. say. Yeah, I know, that's okay. So again, thank you everyone for the Mother Joda dance. Actually ஒன்னு தான் பார்த்தோம், பாத்தீங்க எல்லாம். There is another one group dance he has done with his two brothers, I think. Video வந்து it's very enjoyable, very entertaining. So அந்த videos and இவங்களோட all participants ஓட work வந்து we will be sharing shortly. நம்ம யூடியூப் சேனல்லையோ சீட்ஸோட யூடியூப் சேனல்லையோ இல்ல ஃபேஸ்புக்லயோ எதுலயோ போடுறோம். We will share the links to everybody so you all can enjoy. So again, congratulations to all the winners and all the participants, and big thanks to all the judges, and special thanks to Arasu and Murali for coming forward with the consolation prizes and then generously donating that prize money as well. Thank you all. We will catch up on some other day, and thank you very much. Yeah. Thank you, Prasadana. Thank you for everything, for being there. Prasadana never says no. He's always there for you. என்னனாலும் வந்து உடனே ஹெல்ப் பண்ணி பண்ணிட்டு தான். இன்னைக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ண முடியாமன்னா I was getting ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் இது ஷேர் பண்ண முடியாம. But he was so cool. Okay, don't worry. மிரர் பண்ணலாம், அதனை ஏதோ ஒன்று சார்ட் பண்ணிடுவாங்க. So if he's there, you don't have to worry about anything. Thank you so much, Prasadana. Thank you. Thanks a lot. Thank you. Yeah, bye. Thank you, Prasad. Thank you. Thank you. Thank you.